புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் வார்த்தையாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம் தேவன் எப்படிப்பட்டவரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்விலும் இந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. என் வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்வில் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்வார். ஒருவேளை ஒரு சாட்சி நேரம் உங்களுக்கு கொடுத்தால் இப்போதே நீங்கள் அநேக காரியங்களை சொல்ல முடியும். உங்கள் வாழ்வில் தேவன் செய்த அதிசயங்கள், பெரிய காரியங்கள் என்று அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். என் தனிப்பட்ட வாழ்வில் அடியில் சொல்ல முடியும். தேவன் நடத்தி வந்த விதம், தேவன் ஆசீர்வதித்த விதம், தேவன் காப்பாற்றின விதம், தேவன் போஷித்த விதம், இப்படி பல காரியங்களை குறித்து மன ரம்மியமாய், மன மகிழ்ச்சியாய், மன நிறைவோடு சொல்லி கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க முடியும். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஆவியானவர் உங்களோடு கூட இடைவிட விரும்புகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்வில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் என்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை என் வாழ்வில் அப்படி அதிசயம் நடக்கவில்லையே, என் வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்வில் ஆம் என்றும் ஆமென் என்றும் மாறும். இந்த காலை நேரத்தில் யாருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார்? நான் பின்வரும் சொல்ல போகிற சிலர் நபருடைய வாழ்வில் அவர்களிடத்தில் காணப்படுகிற குணநலங்களை நீங்கள் கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். யாருடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார்? ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது ஒரு காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை கவனிப்போமாக. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்று நான் உனக்கு போதுமானது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது காரியம், யாருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிறார் என்றால், முதல் காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவருடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். பூமி எங்கும், எல்லாரும் சொல்லுங்க, பூமி எங்கும், சத்தமா சொல்லுங்க, பூமி எங்கும் எந்த சாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் வைத்த ஒரே நிபந்தனை, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் பெரிய அதிசயங்கள் வேண்டுமா? உங்கள் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமா? யாருக்கு தேவன் செய்கிறார்? கர்த்தர் தமக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளின் வாழ்வில் பெரிய காரியங்களை, அதிசயமானவைகளை நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. மோசேயின் வாழ்வை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மோசேயின் வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணமாய் காணப்படுகிறது.
தேவன் மோசேக்கு அந்த கொடுத்த வார்த்தையின்படி நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னாரே, அப்படி மோசேயின் வாழ்வில் செய்த பயங்கரமான பெரிய அதிசயங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படியாதவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது, கீழ்ப்படிகிறவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். மோசேயை தேவன் அழைத்தார். மோசேயை தேவன் அழைக்கும் போது நமக்கு மோசே அப்பா மாதிரி தான். நம்ம சொல்ற சாக்கு போக்கு தான் மோசேயும் சொன்னார். சுமார் 5 சாக்கு போக்கு சொன்னார். ஆண்டவர் முட்செடியிலே மோசேக்கு தரிசனமானார். எரிகிற முட்செடியின் நடுவே தரிசனமாகி, வா, உன்னை எகிப்து தேசத்துக்கு அழைத்து அங்கு கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொன்னபோது, கர்த்தாவே இதோ வந்து விட்டேன் அவர் சொல்லல. ஆண்டவரே, எனக்கு என்ன வராது, பேசலாம் வராது, நான் திக்குவாயி மந்தனார். நான் யாரு? திக்குவாயி மந்தனார். சில நம்மளும் சொல்றது தெரியுமா? யாராவது ஜோம் கேட்டா என்ன பண்ண மாட்டோம் நம்ம. ஐயோ, எனக்கு என்ன வராது, ஜபம் வராது. ஒரு பாட்டு பாடுங்கன்னா என்ன சொல்லிடுவோம்? பாட்டுலாம் நமக்கு வராது. அப்புறம் வேற என்ன சொல்றது? ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்ய சொன்னா கூட ஐயோ என்னால முடியாது, அது அது இது 1000 சாக்கு போக்கு சொல்லுவோம். மோசேவும் இப்படி எல்லாம் சொல்லிட்டான். ஆண்டவரே, நான் ஏமாத்துறோம், நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. சில நம்ம சொல்லுவோம்ல, நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. மோசே சொல்றான், ஆண்டவரே, நான் சொன்னா அவன் கேட்பாளா? ஆர்வம் நான் சொன்னா கேட்கிறாளா? இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொன்னா கேட்கிறாளா? சிலர் நம்ம யாருக்காவது ஒரு பொறுப்பு சொல்லி சொல்லுங்கடா, நான் சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க பாஸ்டர், கேட்க மாட்டாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னா என் பிள்ளையே என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது அப்படிலாம் சில சாக்கு போக்கு சொல்லுவோம். சரி, ஏதோ ஒன்று இப்படி மோசம் அநேகம் சொல்லி கொண்டிருந்தார். யாரையாவது அனுப்பும். சிலர் பாருங்க, நம்ம சொல்லி நீங்க இந்த ஊழியம் செய்யுங்க, இந்த பொறுப்பு செய்யுங்களா, கர்த்தர் இதை செய்ய வேற யாரையாவது தருவார் பாஸ்டர்வாங்க. இதை சொல்றதுக்கு நீங்க தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டா பாருங்க, மோசே ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றது பாருங்க. என்ன சொல்றாரு? நீ அனுப்ப சித்தமா இருக்கிற, வேற யாரையாவது அனுப்பும். நான் நேரம் ஆயிரும். நீங்க அந்த யாத்திராமத்தின் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மோசேயை தேவன் அழைக்கும் போது ஒரு 5 சாக்கு போக்குகளை தேவன் மோசே சொல்லுவான். சரி, இப்ப பாருங்க, இது மாதிரி அநேக சாக்கு போக்குகளை மோசே சொன்னாலும் பரவாயில்ல, நல்ல மனுஷன், நல்ல தேவ மனிதன், அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் கீழ்ப்படிந்தான். கரமையத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு 2 குலுக்கி சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சிருங்க. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணிருங்க? கீழ்ப்படிச்சிருங்க. ஆமென். சரி, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே காலத்தை தள்ளிடுவாங்க. வேண்டாம், கர்த்தர் வருகிறார், வருகையின் நாள் மிக சமீபம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். இதோ சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் அதற்கு முரட்டாட்டம் பண்ணாதிருங்கள், அதற்கு முறுமுறுக்காதிருங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசே பல சாக்கு போக்குகளை சொன்னாலும், பல நேரம் தேவன் உங்களுக்கு சொல்லும் போது, உணர்த்தும் போது நீங்கள் அதை தடுத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் கிராஸ் கொஸ்டின் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சில காரியத்தை செய்ய உணர்த்தும் போது உடனே சொல்லிக் கொடுக்க வேண்டும், உடனே கீழ்ப்படிய வேண்டும், உடனே அதற்கு இணங்க வேண்டும். அப்படிப்பட்ட இதயத்தை தேவன் தருவாராக. ஆனால் இந்த மோசே சாக்கு போக்கு சொன்னாலும் அவன் கடைசியாக கீழ்ப்படிந்து விட்டான். சரி ஆண்டவரே, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டான். பாருங்க, நான் சில சம்பவங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அப்படி கீழ்ப்படிந்த மோசே வாழ்வில் தேவன் செய்த பெரிய காரியம் பாருங்க. ஒரு ஆடு மேய்ப்பனா இருந்தவரை கூட்டு போய் ஆண்டு எங்க நிறுத்துறான்னா, பார்வோன் முன்பாக நிறுத்துகிறார். ஐயோ வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிகிற ஆளை தேவன் ராஜா முன்னாடி நிறுத்துவார். நீங்க கீழ்ப்படிஞ்சா நீங்க எங்க நிற்பீங்க? ராஜா முன்னாடி நிற்பீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற நபர் யாரா இருந்தாலும் நீங்கள் சாதாரண இடத்தில் நிற்க மாட்டீர்கள். மோசேயை தேவன் ஆடு மேய்ப்பவன் என்ற இடத்திலிருந்து அவனை கொண்டு போய் பார்வோன் முன்பாக நிறுத்தினான். பார்வோனோடு பேசும்படி நிறுத்தினான். பார்வோனும் அவன் அரண்மனையில் இருக்கிற எல்லா கண்களிலும் தயவு உண்டாகத்தக்கதாக, பார்வோனுக்கு இவன் தேவன் போல் இருக்கத்தக்கதாக தேவன் மோசேயை பார்வோன் முன்பாக நிறுத்தினான். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தேவ சத்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால் உங்கள் வாழ்வு சிறுமையா இருக்காது, உங்கள் வாழ்வு புழுதியில் இருக்காது, உங்கள் வாழ்வு குப்பையில் இருக்காது. அவர் சிறியவனை எளியவனை புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடும் அமரச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ராஜா முன்னாடி நிற்க போகிறேன். அல்லேலூயா. ராஜா வருகிறதா? கர்த்தர் ராஜா முன்னாடி நிற்க பண்ணுவார். கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும், வாலிபர்களாய் இருந்தாலும், சகோதர சகோதரிகளாய் இருந்தாலும், தேவன் உங்களை அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உயர்த்தி அவர்களோடு கூட அமர, அவர்களோடு கூட உட்கார, அவர்களோடு கூட பேச, அவர்களோடு கூட நடக்க தேவன் உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை ராஜாக்கள் முன்பாக அமர பண்ணுவார், ராஜாக்கள் முன்பாக நிற்க பண்ணுவார். மோசேயை கர்த்தர் ஆடு மேய்ப்பவன் என்ற நிலைமையில் போதும் முடியாதுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் இந்த மோசே ஆடு மேய்ப்பவனாவே இருந்திருப்பான். இது கூடாது, இது நடக்காது, இது எப்படி ஆகும், நான் பேச மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று மோசே தட்டி கழித்துக் கொண்டிருந்தால் அவன் வாழ்நாள் எல்லாம் ஒரு ஆடு மேய்ப்பவனாய் மாறி இருப்பான். ஆனால் பாருங்கள், அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது அவன் அரசன் முன்பாக நிற்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைக்கிற அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ராஜா முன்பாக நிற்பீர்கள். எத்தனை பேர் ராஜா முன்பாக நிற்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதிபதிகள் முன்பாக நிற்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதிபதிகளோடு பேச விரும்புகிறீர்கள்? கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு உயர்த்தி கொண்டு செல்வாராக. ஆமென். பாருங்க, கீழ்ப்படிகிற மனிதன் வாழ்வில் தேவன் செய்கிற பெரிய காரியங்களை பாருங்கள். இவன் ராஜா முன்பாக நின்றவன் மட்டுமல்ல, சுமார் அடிமைப்பட்ட 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், மனைவி பிள்ளைகள் என்றால் வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள் 25 லட்சம் ஜனம், 25 லட்சம் ஜனத்தை விடுதலையாக்குகிறான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, 25 லட்சம் பேருக்கு இந்த மோசே ஆசீர்வாதமா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு வேணாம், நான் முதல்ல எனக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கும். முதல்ல அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்க அதே சொல்லுங்க. ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டீங்க, இது தப்பு இல்ல, இப்ப சொல்லலாம். எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்க, அதே சொல்லுங்க. எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லக்கூடாது. சொல்றேன் அல்லேலூயா. ஆமா, அவன் பாருங்க, மோசே பாருங்க, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவனா இருந்தபடியால் 25 லட்சம் ஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கான். சொல்றேன். ஏன் நான் மனசு நினைக்கிறேன், ஜெபிக்கிறேன், நம்ம ஒரு 25 பேருக்காவது இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு 20 நம்ம கம்மியா சொல்லணும். நீங்க கூட சொல்ல விரும்புங்க, நீங்க கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு 250, 2500, 25,000, 2.5 லட்சம், அது சொல்லலாம். அது 25 லட்சம், 2.5 கோடி, நீங்க உங்க விருப்பம். சரிங்களா? நான் சும்மா ஒரு பிகினிங் ஆரம்பிக்கிறேன். ஒரு 25 பேருக்காவது நம்ம எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு 25 பேராவது வேலை பார்க்கணும். உங்க கம்பெனியில ஒரு 25 பேருக்கு வேலை கொடுங்க. இந்த பாஸ்டர் எனக்கே வேலை கொடுக்க ஆள் இல்ல, கம்பெனியில 25 பேருக்கா? ஏன் உங்க தரிசனம் குறுகி இருக்கு? ஏன் உங்க வாழ்க்கை குறுகின மனப்பான்மையில வாழணும்? நம்மளால முடியாதா? நம்மை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாரண எல்லைகளில் அல்ல, தேவன் உங்கள் எல்லைகளை பெரிதாக்க வல்லவர். இந்த மோசே கீழ்ப்படிந்த போது அவன் பல லட்சம் ஜனத்துக்கு ஆசீர்வாதமானவனாய் மாறினான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். அன்பார்களை நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, இப்படிப்பட்ட அதிசயங்களை நிச்சயம் செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? நான் ஏதோ எனக்கு மட்டும் அல்ல, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் மூலமாய் தேவன் அநேகரை ஆசீர்வதிப்பார். என் மூலமாய் அநேகரை தேவன் விடுதலையாக்குவார். என் மூலமாய் அநேகரை தேவன் கட்டமைப்பார். மோசே பாருங்க, சுமார் 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கி கூட்டி வருகிற ஒரு ரட்சகனாய் இருந்தார். அன்பானவர்களே, உங்க மூலமா தேவன் அநேக பாவத்தில் இருக்கிறவர்களை, அநேக சாபங்களில் இருக்கிறவர்களை கட்டமைக்க உங்களை தேவன் பயன்படுத்துவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் கொடுக்கிற ஆலோசனையின் மூலமாய்
தேவன் ஜனங்களுடைய வாழ்விலே விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் அவன் சுமார் 25 லட்சம் ஜனத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவனாய் மாறினான். அல்லேலூயா. உங்களை தேவன் பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஒருவேளை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா நீ இங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, உன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் மூலமாய் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் மூலமாய் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் மூலமாய் உன் இனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் மூலமாய் உன்னை நம்புகிற, உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த பெரிய காரியம் யார் வாழ்வில் நடக்கும்? கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகள் வாழ்விலே தேவன் அதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட பெரிய தரிசனம் இருக்கு. ஆமென். ஒரு முறை பாஸ்டர்மா பைக்ல கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போகும்போது அப்ப பாஸ்டர்மா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். டீச்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு ரொம்ப பொருளாதார கஷ்டம். பைக்கில் போகும்போது பாஸ்டர்மா சொல்றாங்க, நம்ம 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா. பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கே எனக்கு என்ன பண்ண முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. பாஸ்டர்மா சொல்றாங்க, நம்ம 2 பிள்ளைகளாலும் படிக்க வைக்கணும். நான் சொல்றேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நான் பலருக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை விசுவாசம் வர மாட்டேங்குதோ? எனக்கு சோறு இருந்தா போது நினைக்கிறீங்களோ? கர்த்தாவே நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உங்களை நிரம்பி வழியை செய்வார், திருப்தியாக்குவார், உங்களை மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கும் கொடுக்க வைப்பார். பாட்டு அழகா ஒரு பாடல் பாடுகிறார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கும் கொடுக்க வைப்பார். எப்படி எப்படி அப்படி அப்படி வாழ ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அப்படி வாழ ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் பேருக்கு அது ஆசீர்வாதமா மாறணும். ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிறவங்க கையை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை கொஞ்சம் பேருக்காவது ஆசீர்வாதமா வைங்க. நல்லா சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா ஆண்டவரே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க மூலமா தேவன் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல சத்தமா எத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எனக்கானவன் மட்டுமல்ல, நான் என் மூலமாய், என் குடும்பம் மூலமாய் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் மூலமாய் அநேக ஜனங்கள் விடுதலை அடையட்டும். என் மூலமாய் அநேக ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். என் மூலமாய் அநேக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபம் பண்றீங்க? நல்ல சத்தம் ஏத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ராஜாக்கு முன்பாக நிறுத்துவார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். அது மட்டுமல்ல, பாருங்க, இந்த மோசேயின் வாழ்வில் அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகம். இந்த மோசேயை கொண்டு கர்த்தர் எகிப்திலே 10 வாதைகளை காண்பிக்கிறார். அவர் ஊழியத்துல பாருங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்கள். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை பாருங்க. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அல்லேலூயா. மோசேயின் வாழ்விலே அவரை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பிரத்யட்சமான வல்லமைகள், கிரியைகளை பார்த்தால் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எழும்பவில்லையா? அன்பானவர்களே, மோசே கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவன் ராஜாக்கு முன்பாக நின்றான். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். அவரது வாழ்க்கையே அற்புதங்களும் அடையாளமுமாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி
அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை யாருக்கு செய்கிறார்? முதல் காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்விலே கர்த்தர் அதை செய்கிறார். அருகாமையில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் அடையாளங்களை செய்ய வேண்டும். உங்க வாழ்வு அடையாளமாய் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்க வேண்டும். போன மாசம் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகள் வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அற்புதம் நடக்கிற பாஸ்டர்டா கேளுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்வை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற்றுவாராக. அநேகருக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். அநேகருக்கு அடைபட்டு இருக்கிறான், கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பார். அநேகர் வாழ்விலே குறைவு இருக்கலாம், கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். உங்களுக்காக தேவன் வானத்தின் பலகணிகளை திறப்பார். வனாந்திரத்திலும் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்கள் வாழ்வு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பதாக. அல்லேலூயா. முதல் காரியம், யாருடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்? கர்த்தருக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனிக்கலாம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலையிலே யாருடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சிந்தித்து பார்க்கிறோம். முதல் காரியம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறார். இரண்டாவது காரியம், நாம் சிந்திக்க போகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு யோசுவா என்கிற ஒரு மனிதன். இவனை குறித்து வேதம் சொல்கிறது, இவன் மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரன் போல் இருந்தவன். மோசே எப்போதெல்லாம் ஆலயத்துக்கு போகிறாரோ இந்த யோசுவாவும் கூடவே செல்வார். எங்கு மோசே சென்றாலும் மோசையோடு கூடவே இருந்த ஒரு அருமையான வாலிபன். மலைக்கு செல்லும் போது கூட மோசையோடு உடன் சென்றவன் இந்த யோசுவா. இப்படி எல்லா இடத்திலும் செல்லுகிற யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரம் என்றால் என்ன? இன்றைக்கு ஆலயம் கட்டி நாம் சபையாய் கூடி தொழுது கொள்கிறோம். அன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது நிலையான ஆலயம் இல்லை. ஒரு கூடாரத்தை அமைத்து அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதிலே தேவன் கொடுத்த கற்பலகைகள், அந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகை உள்ளே இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதை திரை உண்டாக்கி ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு டெம்பரரி ஒரு டென்ட் போல வைத்து அங்கே தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் கண்ணார கண்டு கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இந்த மோசே ஆண்டவரோடு பேசி ஜெபித்து விட்டு திரும்ப பாளையத்துக்கு தன் வீட்டுக்கு போய் விடுகிறான். யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, யாருடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருக்கிறவர்களுடைய வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு பல விஸ்தாரமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க, நாமே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிப்பட்ட முறையிலே தங்கி தாவரிக்க விரும்புகிறார். ஆனாலும் சபை என்கிற ரட்சிக்கப்பட்டவருடைய ஐக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார், கிறிஸ்துவின் பிள்ளைகளோடு சேர்த்தார், ஐக்கியத்தோடு சேர்த்தார், தேவ பிள்ளைகளோடு இணைக்கிறார். அப்படி என்றால் சபை என்கிற ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள் வாழ்வில் தேவன்
பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆலயத்துல நாட்டப்பட்டணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆலயத்துல தரித்திருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூண்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு கூட்டம் சோர்ந்து போகும். உங்களை பார்த்து நான் தாழ்மையா சொல்றேன், அநேகர் ஆண்டவரை தேடுவதற்கு சோர்ந்து போவார்கள். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இன்னும் காலம் செல்ல செல்ல அநேகர் ஆலயத்துக்கு போக வேண்டுமா, ஜெபிக்க வேண்டுமா, ஆராதிக்க வேண்டுமா, நேரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்துல பாருங்க, நான் சிறு வயதா இருக்கும்போது 3 சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு ஆராதனைக்கு போனா 2 மணிக்கு தான் சர்ச்சை விட்டு வெளியே வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆள் எத்தனை மணி நேரம் ஆராதனையில் உட்கார்றாங்க, வர்ற நேரத்தை கணக்கு பண்ண மாட்டாங்க. நேரத்துக்கு முடிக்கலாட்டி பாஸ்டர் எப்ப முடிப்பீங்கன்னு கேட்பாங்க. வர்ற டயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, ஆளு பார்க்க மாட்டாங்க. என்ன பாஸ்டர் 11 மணிக்கு சொன்னீங்க, இல்ல 11:30 சொன்னீங்க, நீங்க பேசாம நடத்துறீங்க அப்படின்றாங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் நான் ஆண்டுடைய கிருபையில சுமார் ஒரு 20-25 ஆண்டு காலம் கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே நான் இருக்கிறனால நான் பார்க்கிறேன், ஆண்டுடைய கிருபையால காலங்கள் மாற மாற ஜனங்களுக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற தன்மை குறைந்து போகிறது. ஆனா பக்தி உள்ளவர்கள் அதை விடல. பக்தி உள்ளவர்கள் எப்போதும் பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த காலையில வந்து நான் உற்சாகப்படுத்துறேன், நீங்க பக்தி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, 1.5 மணி நேரம் சர்வீஸ் ஆகி போயிடுச்சு. பல இடங்கள்ல 1.5 மணி நேரம் சர்வீஸ், டிக்டாப்ப போறோம் வர்றோம், அவ்வளவுதான். சில நேரங்கள் அதுவும் இல்லை, எப்ப போறோம்னு தெரியாது, எப்ப வர்றோம்னு தெரியாது. அப்படி ஒரு கூட்டம் பெருகி இருக்கலாம். ஆனா உங்களை நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன், உங்க நன்மைக்காக உற்சாகப்படுத்துறேன், உங்க ஆசீர்வாதத்துக்காக உங்களை உற்சாகப்படுத்துறேன். யோசுவாவின் குணம் போல கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ சமூகத்திலே நீங்கள் தரித்திருக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படி இருந்தானா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத வாலிபனாய் இருந்தான். அன்பானவர்களே, தேவ சமூகத்தை விட்டு தேவ ஆலயத்தை விட்டு பிரிகிற எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவர் ஏற்படுத்தின ஐக்கியத்தை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு ஐக்கியத்தில் நடத்தி இருக்கிறார் என்றால் அங்கே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். செடியை பிட்டு 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 வச்சா அது வளராது, கனி கொடுக்காது. வேணா அங்கங்க ஒரு 10 நாள் தங்கும், வளர்றது போல இருக்கும். ஆனா நல்ல பலன் தராது, பெரிய மரமாய் வளராது. ஒரே இடத்துல நாட்டப்பட்டு தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்த இடத்திலே நிலையாய் தங்கியிருக்கும் போது அது பூரண வளர்ச்சி அடையும், அது பூரண பலன் கொடுக்கும், அது கனி நிறைந்த மரமாய் மாறும், அது பலருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும், அது செழித்து ஓங்கும், அது மகிழ்ந்திருக்கும், அது சுகித்திருக்கும். ஏனென்றால் அது நாட்டப்பட்ட மரம், அது கட்டப்பட்ட மரம், அது வேலி அடைக்கப்பட்ட மரம், அது மேய்ப்பன் காக்கிற மரம். அதுக்கு உரம் உண்டு, வளர்ச்சி உண்டு, தண்ணீர் உண்டு, செழிப்பு உண்டு, போஷாக்கு உண்டு. அப்படிப்பட்ட மரமாய் இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிருபை தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆலயத்தில் தங்கி தாபரிக்க விரும்புகிறீர்கள், தேவ சமூகத்திலே இருக்க விரும்புகிறீர்கள்? பாருங்கள், சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று பொழுது அவருடைய உள்ள மகிழ்ந்ததான். வேறிடத்தில் 1000 நாள் பார்க்கிறோம், அவருடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று தேவ பிள்ளை சொல்கிறார். அருகாமையில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆலயத்துல தரித்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. சத்தம் வரலையே? ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்கு 9 மணிக்கு வரணும். பக்கத்துல கை பிடிச்சு, ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வரணும்? 9 மணிக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைகள்லாம் எத்தனை அவசரத்துல விடுறோம், வண்டியை திரும்பி 4 பேரையாவது இடிச்சிட்டு போய் ஸ்கூல்ல பிள்ளைகள் லேட் ஆக்க கூடாதுன்னு விட்டுறோம். அப்பா அம்மா உண்மையா பொய்யா? 4-2 பேரை தூக்கி ஸ்கூலுக்கு ஓடுறோம். ஒரு நிமிஷம் லேட் ஆகக்கூடாது. லேட் ஆனா என்ன பண்ணிடுவாங்க? வெளியே நிக்க வச்சிருவாங்க. சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, தோப்பு கரணம் போட விட்டுருவாங்க. ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு ஓடுறோம். கர்த்தருடைய சமூகத்தை தேட ஒரு வைராக்கியம் வரட்டும், மகிழ்ச்சியா செய்வோம். கட்டாயத்தின் பேர்ல அல்ல, ஒரு வெறுப்பின் பேர்ல. ஐயோ பாஸ்டர் தேட் பாப்பாரோ, நான் லேட்டா வந்தனால என்ன சொல்றாரோ, இல்ல இல்ல இல்ல, உங்க ஆசீர்வாதத்துக்கு சொல்றேன். நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வாங்க, கர்த்தரை மனமகிழ்ச்சியா தொழுது கொள்ள வாங்க, ஆண்டவரை தேட வாங்க, கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட வாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். அவருடைய கண்கள் இந்த ஆலயத்துல திறந்தவைகளா இருக்கிறது, அவருடைய செவிகள் இந்த ஆலயத்துல கவனிக்கிறவைகளா இருக்கிறது. யார் வாழ்வில் அடையாளங்கள், அற்புதங்கள், யார் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார், அவருடைய ஆலயத்தில் தங்கி தாபரிக்கிறவருடைய வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருங்கள்,
வேதம் சொல்கிறது அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, ஆலயத்தின் நன்மையால் உங்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. யோசுவாவின் வாழ்வில் பாருங்களேன், யோசுவாவின் வாழ்வில் தேவன் செய்த பெரிய காரியங்களை கவனிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா மோசே அங்க ஜெபம் பண்றான். என்னாகமத்தின் புஸ்தகம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொல்லும்போது வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் சொல்லும்போது வாசிங்க. இங்க மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், நீ மரிக்க போறப்பா, உன் வாழ்நாள் முடிஞ்சிருச்சு, நீ சீக்கிரம் வரப்போற, உன் காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னபோது இந்த மோசேக்கு ஒரு பாரம். ஆண்டவரே, நான் செத்துட்டா இந்த இவ்வளவு லட்ச ஜனங்களை யார் நடத்துவா அப்படின்னு சொல்லி அந்த மோசே ஜெபம் பண்றான். வாசிங்க என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும் படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணுபடிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். போதுமானது. இங்க மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் சாக போறேன்னு சொல்லிட்டீங்க, ஸ்தோத்திரம், ஆனா மந்தை மேய்ப்பன் இல்லாம இருக்க கூடாது, இத்தனை சபை மக்களுக்கு ஒரு மேய்ப்பன் வேணுமே, என்ன ஆண்டவரே பண்ண போறீங்க அப்படின்னு மோசே ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிங்க. சுமார் 25 லட்சம் ஜனங்கள் என்று சொன்னேன். இவ்வளவு லட்சம் பேருக்கும் அடுத்து ஒரு தலைவன் வேண்டும். ஆண்டவர் அந்த குவாலிட்டி எங்க பார்க்கிறாரு பாருங்களேன். ஒரு தலைவன் வேண்டும் என்று சொன்னபோது பாருங்க, அன்னைக்கு அநேகர் தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆரோனர் ஒரு தலைவனா தெரிந்து கொண்டிருக்கலாம், இல்ல மோசேயின் பிள்ளைகளை தலைவனா தெரிந்து கொண்டிருக்கலாம், இல்ல பெரிய பெரிய மற்ற பணக்காரர்களை படித்த ஞானிகளை தலைவனா தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் யார தலைவனா தெரிந்து கொள்றாரு பாருங்க, அவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்த அந்த வாலிபனை பார்த்து அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. அல்லேலூயா. மோசேக்கு அப்புறம் ஒரு பெரிய தலைவன் என்ற பொறுப்பு, உயர்வு, பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு வருகிறது பாருங்கள். யார் வாழ்வில் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிறார் பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருந்த யோசுவாவின் மேலே தேவன் தமது ஆவியை வைக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்வில தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களாய், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், உறுதிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் யோசுவாவை போல தேவன் உங்களையும் தெரிந்து கொள்ளுவார். அருகாமையில் உங்களை பார்த்து சொல்லுங்க, யோசுவாவை போல தேவன் உங்களையும் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொண்டதால் யோசுவாவுக்கு கிடைத்தது என்ன? உயர்வு கிடைத்தது. மொத்த ஜனத்துக்கும் இப்போது தலைவன் யார்? யோசுவா. மோசேக்கு பின்பு தலைவன் யோசுவா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், உங்களை தேவன் உயர்த்த போகிறார். அநேகருக்கு முன்பாக உயர்த்த போகிறார். அநேகர் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசமா யார் ஆமென் சொன்ன மாதிரியே தெரியலையே. அல்லேலூயா. அநேகருக்கு உங்களை உயர்த்தி தலைமைத்துவத்திலே உங்களை வைக்க போகிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களை தேவன் தலைமைத்துவத்துக்கு கொண்டு செல்வார்களாக. உங்களை தேவன் தலைமைத்துவத்தில் நிறுத்துவாராக. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு சொல்லுகிறேன், தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்களை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேலை ஸ்தலத்துல கீழ்மட்ட வேலையை நோக்காதீங்க. ஒரு கம்பெனில ஒரு பியூனா போகணும்னு நினைக்காதீங்க, மேனேஜரா போகணும்னு ஆசைப்படுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கம்பெனிக்கு ஓனரா மாறணும் ஆசைப்படுங்க. ஒரு வேலை ஸ்தலத்துல மேலான பதவிக்கு போட்டி போடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்னதுக்கு ஆசைப்படாதீங்க. உங்க ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை நிறைவேற்ற ஆசைப்படுவோமாக. யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்தபடியா அவனை தேவன் உயர்த்தி வைத்தார். அவனை தேவன் மேலாக்கினார். எத்தனையோ பேர் இருந்த போதும் யோசுவாவின் மேலே அந்த ஆவியை வைத்து மோசே தன் கையை யோசுவாவின் மேல் வைத்து தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா.
அது மட்டுமல்ல, யோசுவாவுக்கு தலைமைத்துவம் என்ன தலைமைத்துவம்? சண்டை போடுறதா வேலையே. இப்ப யோசுவாவுக்கு என்ன வேலை? சண்டை போடுறதா வேலை. என்ன பண்ணணும்? இந்த மக்களுக்கெல்லாம் போய் கானானை பிடிச்சு கொடுக்கணும். ஆனா அங்க போனா பெரிய பெரிய ராஜாலாம் இருக்கிறோம். ஆனா யோசுவாவை உயர்த்திட்டார் ஆண்டவர். வசனம் சொல்லுது, யோசுவா சுமார் 31 ராஜாக்களை வீழ்த்தினானா. நான் வாசிக்கிறேன், நேரம் ஆயிரும், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, யோசுவா 12:24 சீக்கிரம். யோசுவா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாருங்க, திர்சாவின் ராஜா ஒன்று, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எந்தெந்த ராஜாவெல்லாம் யோசுவா வீழ்த்திருக்கிறான் பாருங்க. எரிகோ ராஜா, பெத்தேல் ராஜா, ஆயி ராஜா, எருசலேம் ராஜா, எப்ரோன் ராஜா, இப்படி வரிசையா ஒவ்வொரு ராஜாவையும் யோசுவா வீழ்த்தி மொத்தம் 31 ராஜாக்களை வீழ்த்தி வெற்றி பெற்றான். ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெற்றியா இருப்பீங்க. தோல்வி இல்லை. சொல்லுங்க, தோல்வி இல்லை. வெற்றியை கர்த்தர் தருவார். எதிரி உங்களை காட்டிலும் பெரிய ஆளா இருக்கலாம். பிசாசானவர் கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கலாம். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. யோசுவாவை ஜெயமாய் மாற்றின தேவன் உங்களையும் ஜெயமெடுக்க செய்வார். இளம் பிள்ளைகளே, நீங்க நினைச்சது நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற உயர்வை காண்பீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோசுவா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் சகல ஜனங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவன் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். ஆசாரியனாகிய எலியாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பங்கு போட்டு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க தான் பங்கு போடுற ஆளே. சொல்லுங்க, அதிகாரம் உங்க கையில. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பங்கு போடுற ஆளே நீங்க தான். எத்தனை பேர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம போடுறதுதான் பங்கு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த நிலைமைக்கு நம்மை உயர்த்துவாராக. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருந்த, கர்த்தருடைய ஆலயத்தை பிரியாதிருந்த யோசுவா உயர்த்தப்பட்டவனாய் இருந்தான், ஜெயம் பெற்றவனாய் இருந்தான், தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிற ஒரு தலைவனாய் இருந்தான். அந்த எல்லையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருந்த அன்பானவர்களே, சபை கூடி வருதல் ஒருபோது விட்டு விடாதீங்க. ஏதோ ஒரு வாரம் வந்தா போது நினைக்காதீங்க. மாசத்துக்கு ஒரு முறை வந்தா போது நினைக்காதீங்க. ஏதோ ஒரு 2 வாரம் வந்துட்டா போது நினைக்காதீங்க. கர்த்தருடைய சபை கூடி வருது நாள், அது பரிசுத்த அலங்காரமான நாள், அது பரிசுத்த நாள், அது மனமகிழ்ச்சி நாள், அது கர்த்தருக்குரிய பிரதிஷ்டையின் நாள். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு வாலிப தம்பியின் சாட்சியை கேட்டேன். பல ஆண்டுகள் ஆனது. ஒரு சகோதரி இடத்துல சொன்னாங்க. அந்த சகோதரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவங்க தம்பியை குறித்து என்ன சொன்னாங்க? அவங்க ஓன் பிரதர், கூட பிறந்த தம்பியை குறித்து என்ன சொன்னாங்க? அந்த தம்பி பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு கல்லூரி போய் படிக்கும் போது ஆலயத்திலே இருப்பானா, பாஸ்டரோடையே ஊழியத்தில் பங்கெடுப்பானா, ஆலயத்திலே இருந்து ஜோம் பண்ணுவான், ஆலயத்திலே இருந்து ஆண்டவர் சமூகத்திலே இருப்பானா. சர்ச்சை போற விசுவாசிகளாம் பார்த்துட்டே ஏன்டா நீ சர்ச்சில் இருக்கிறன்னு சொல்ற மாதிரி இருந்தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. சர்ச்சுக்கிற விசுவாசியை பார்த்து, ஏன் நீ காலேஜ் படிக்கிற பையன் சும்மா ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற அப்படி சொல்ற அளவுக்கு, பலர் கிண்டல் பண்ற அளவுக்கு, என்னடா அடுத்த பாஸ்டர் ஆக போறியா, பாஸ்டர் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற, அப்படி எல்லாரும் நக்கல் பண்ணி ஏளனம் பண்ணி கிண்டல் பண்ற அளவுக்கு சர்ச்சிலேயே தூங்குவான், சர்ச்சிலேயே ஜோம் பண்ணுவான், சர்ச்சிலேயே கிடக்கிற ஒரு தம்பியா இருந்தானா. இந்த சிஸ்டரே சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கே பயமா இருந்துச்சு பாஸ்டர், என்ன என் தம்பி இப்படி கிடக்கிறானே. நானே சொல்லி பார்த்தேன், வீட்டுக்கு போடா, அங்க போய் இருக்க வேண்டியதானே சொல்றதான்னு சொல்லி பார்த்தேன் பாஸ்டர். ஆனா அந்த ஆலயத்தில் இருந்து தேவ சமூகத்தில் இருந்து ஜோம் பண்ணா பாஸ்டர், என்னால மறக்க முடியல. அவன் வாழ்ந்த தேவன் இப்படி ஒரு அதிசயம் செய்வாரா என்று நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவன் பாருங்க, அந்த கல்லூரி படிப்புல படிக்கிற 4வது வருஷம்
கடைசி செமஸ்டருக்கு முன்னாடியே கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சான். ஏதோ டெல்லியோ குஜராத்லயோ ஒரு கம்பெனி அவங்க வந்து ஹையர் பண்ணும்போது இவன் கடைசி செமஸ்டரே எழுதல, கடைசி பரீட்சையே எழுதல. கடைசி பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே பல லட்சம் ரூபாய் மாச சம்பளத்துக்கு எனக்கு வேலை. கடைசி செமஸ்டரே முடிக்கல, அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து கம்பெனிக்கு கொண்டு போய் அங்க வேலை கொடுக்கிற பல லட்சம் ரூபாயை கொடுத்து வேலை கொடுத்தோனையும் சர்ச்சு மக்களுக்கு வாய் அடிச்சு போயிட்டாங்க. எல்லாரும் இவரை பார்த்து இவன் சர்ச்சிலே கிடக்குற, சர்ச்சிலே கிடக்குற, சர்ச்சிலே கிடக்குறன்னு சொல்ற ஆளு ஆளுடைய ஆலயத்துல இருந்தாதான்ப்பா ஆசீர்வாதம் சொல்ற அளவுக்கு கத்த அவங்க வாயை அடைச்சு போட்டாங்க. பாருங்க, அவன் போயிட்டான் வேலைக்கு, கடைசி செமஸ்டர் எழுதல, பரீட்சைக்கு அந்த கம்பெனியை டிக்கெட் போட்டு அனுப்பி பரீட்சையை முடிக்க வச்சு டிகிரி அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. சிஸ்டர் பார்த்து சிஸ்டர் கேட்டேன், இது உண்மையா சிஸ்டர் கேட்டேன். ஆமா பாஸ்டர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காரியத்துல உங்களோட ஆண்டவர் பேசுறான்னு நான் நினைக்கிறேன். நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல தெரியாதிருந்த ஒரு வாலிபன் யோசுவாவை போல இருந்தா, இது ஏதோ வெறும் வார்த்தை அல்ல, உங்க வாழ்வில நிஜமாய் செயலாய் மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். என் தேவன் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருக்கிறவர்கள் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் சுருக்கமா 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கலாம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்ப்போமாக. தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். 2ஆம் வசனம், அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம் என்ன? யாருடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார்? முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியுடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது காரியம் பார்த்தோம், கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருக்கிறவர்கள் உறுதிப்பட்டவர்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 3வது காரியம், இங்கே தாவீதை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தாவீது தன் வீட்டில் வாசமா இருக்கிறாரா? அப்போது என்ன சொல்றாருன்னா, நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அழைத்து அவர் சொல்லுகிறார், ஐயா பாருங்க ஐயா, நான் பெரிய மாளிகையில் இருக்கிறேன், கேதுரு மரத்துல கட்டப்பட்ட வீட்டுல இருக்கிறேன், ஆனால் சபையோ உடன்படிக்கை பெட்டியோ கர்த்தருடைய வீடோ திரைச்சீலையில் இருக்கு, அது டெட்ல இருக்கு, நான் பங்களால இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிங்கிறது நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே, ராஜா சாதாரணமான ஆள் இல்ல, ராஜா எனக்கெல்லாம் சொத்தா, ராஜா பொண்ணு வெள்ளி ஆஸ்தி நிறைய இருக்கு. அப்ப இந்த நாத்தான் என்ன சொல்றானா, சரிதான் ராஜாவே, உண்மைதான், உங்களுடைய இதயத்துல என்ன இருக்கோ அதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். என்ன தாவீதுக்கு ஆசைனா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும், தான் ஆசை, பெரிய வீடை கட்டணும். நான் நல்ல கேதுரு மரத்துல வீட்டுல இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு நல்ல வீடை கட்டணும், அந்த ஆசையில நாத்தாண்ட சொல்றான். ஆனா தேவ நோக்கம் தாவீதை வச்சு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. ஆனா இந்த விருப்பம் தாவீதுக்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, நான் கேதுரு மரத்துல வீட்டுல இருக்கிறேன், ஆலயம் திரைச்சீலையில் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலையில் இருக்கிறது என்று பாரப்பட்டான். இத கேட்டு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? நீங்க வீட்டுல போய் சில வசனங்களை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சரி, நானே வாசிக்கிறேன், கவனிங்க. இப்படி இந்த தாவீது ஆசை கொண்டனால ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினே. நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கும் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும்
இருக்கவும் அவர்களை நாட்டினேன், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு செஞ்சதை சொல்றார். இவ்வளவு உனக்கு நான் செஞ்சப்பா, ஆனா நீ எனக்கு இப்ப ஆலயம் கட்டணும்னு நினைச்சனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். நீ உன் பிதாக்களிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின் உன் புத்திரரில் ஒருவனை உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜஸ்தனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம், யார் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றால், கர்த்தருக்கென்று ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை சொல்லுங்க, கர்த்தருக்கென்று ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வாழ்வில் தேவன் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தாவீது ராஜா ஆலயம் கட்டணுங்க விரும்பினான். நான் கேதுரு மன வீட்டில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி திரைச்சேலையில் இருக்கிறதே. தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறான், ஐயா நான் கேதுரு வீட்டில் இருக்கிற ஆலயம் திரைச்சேலையில் இருக்கிறது. அப்ப அந்த நாத்தான் சொல்றான், நீ நினைச்சது செய்யும், உன்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் பாருங்க, தேவன் தாவீதை கட்ட அனுமதிக்காம அவன் பிள்ளையை வைத்து ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று வரப்போகிற காரியத்தை சொன்னார். அவனுக்குள்ள அந்த விருப்பம் இருந்தது. நான் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க கர்த்தருக்கென்று என்ன விருப்பம் கொள்றீங்க? அருகாமையில பார்த்து கேட்க, கர்த்தருக்கென்று உங்க விருப்பம் என்ன? அல்லேலூயா. ஒரு பேப்பரை கொடுத்து உங்க விருப்பத்தை எழுத சொன்னா பக்கம் பத்தாது, அடிஷனல் சீட்டு போய்கிட்டே இருக்கும். ஆசைக்கு அளவே இல்லை. ஆசைக்கு என்ன இல்லை, அளவே. பாருங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களாம், do you want anything கேட்டா want more அப்படின்னு வாங்க. இன்னும் 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 சாப்பாடு மட்டும் தான் என்ன பண்ணுவான் ஒரு மனுஷன். ஒரு உள்ள போய் ஒரு அளவு இருக்கிறனால போதும், மற்றபடி எல்லாம் இன்னும் 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 என்ற ஆசை இருக்கும். சரி, ஓகே. ஆனா கர்த்தருக்கென்று உங்க ஆசை என்ன? கர்த்தருக்குரிய காரியத்துல ஏதாயிரம் செய்கிற விருப்பம் இருக்கா? கர்த்தருக்கென்று என்ன மனசுல உங்களுக்கு வாஞ்சிருக்கு? ஆண்டவருக்கென்று நான் என்ன செய்யணும், அது எதுனால இருக்கட்டுமே, அதை வாஞ்சி விருப்பம் இருக்கா? கர்த்தருக்கென்று ஏதாயிரம் செய்கிற விருப்பம், கர்த்தருக்கென்று 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 ஏதாயிரம் செய்கிற விருப்பம் இருக்கா? ஒரு பணிவிட வேலையா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், கர்த்தருக்கென்று கொடுப்பதா இருக்கட்டும், கர்த்தருக்கென்று என் பங்கு என்ன? இந்த காலையில நான் தாழ்மையா கேட்கிறேன், உங்க பங்கு என்ன? தேவ ராஜ்யத்துல உங்க பங்கு என்ன? பக்கத்துல பாத்தீங்கன்னா, தேவ ராஜ்யத்துல உங்க பங்கு என்ன? அல்லேலூயா. ஏன்னா அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். பாருங்க, இது வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் சொல்லல, உனக்கு நான் வீட்டை கட்ட போறேன், உனக்கு அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு சொல்லல. இவனுக்குள்ள இந்த விருப்பம் வந்த போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்போதும் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த காலை நேரத்துல என் வார்த்தையை கேட்டு உங்க உள்ளத்துல உண்மை மனதோடு கர்த்தருக்கென்று ஏதாயும் செய்யணும் நீங்க தீர்மானம் பண்ணி யாராவது இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவாராக. நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பாராக. தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கும் நிறைவேறட்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். நீங்க தேவனுக்கு என்று ஏதோ ஒன்றை, அது எதுவாகிலும் இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயத்தில் உங்கள் பங்கா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்தில் உங்கள் பங்கா இருக்கட்டும், கர்த்தருக்கென்று தாராளமாய் நீங்கள் விதைக்கிற விதைகளாய் இருக்கட்டும், எதை நீங்க விசுவாச மனதோடு கர்த்தருக்கென்று இந்த தாவீதை போல செய்ய விரும்புகிறீர்களோ, ஆண்டவர் இந்த காலையில உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்காக அவர் இறங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார். கர்த்தர் நமக்காக செயல்பட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படாம கர்த்தர் நமக்காக இறங்கினால் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? கர்த்தர் எனக்காக இறங்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சா அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் நிறுத்த முடியாது, அதை யாரும் குறை சொல்ல முடியாது, அதை யாரும் அழிக்க முடியாது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. இங்க
வாழ்விலும் கர்த்தருக்கென்று நீங்கள் ஏதாயிலும் செய்ய விரும்பினால் கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் தாவீது செய்ய போற தேவன் பெரிய காரியம். உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல பசங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதமா மாறும். கர்த்தருக்கென்று ஏதாயிலும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. துன்மார்க்கனை கண்டு புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க. அவன் சந்ததியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. துன்மார்க்க இப்ப பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பல பேர் சந்ததியை போய் பாருங்க, துன்மார்க்கனுடைய வாழ்வின் பிள்ளைகளை பாருங்க. சிலர் சொல்லுவோம், ஒரு காலத்துல எங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்தார், இன்னைக்கு ஐயா நீர் எப்படி இருக்கிறீர் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ல முடியாது. அன்பர்களே, நீதிமானுடைய சந்ததி எழும்பும். நீங்க கர்த்தருக்கென்று செய்ய நினைச்சா நீங்க, நான் விசுவாசத்தோட சொல்றேன், உங்க சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க சந்ததியை கர்த்தர் எழும்ப பண்ணுவா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்க, ஒரு நிலையான ராஜ்யத்தை உனக்காக நான் ஸ்தாபிப்பேன். யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து தாவீதின் ராஜ்யத்தில் வந்த ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. உறுதியான, நிலையான, என்றைக்கும் அழியாத ராஜ்ய பாரம் உன் சந்ததியில் வெளிப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாவீதின் சந்ததியில் காணப்பட்டது. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, கர்த்தருக்கென்று நீங்கள் ஏதாயிலும் செய்ய நினைத்தால் தேவன் உங்கள் வாழ்வில் கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் செய்வார் என்றே அடியை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலையில நான் யதார்த்தமா ஒரு சாட்சியை கேட்க நேரிட்டது. ஒரு வாலிப பிள்ளை ஒரு சாட்சி சொன்னான். யதார்த்தமா நான் மெசேஜெல்லாம் எடுத்துட்டு என் செல்ல இருக்கும்போது இந்த சாட்சி என்னுடைய யூடியூப்ல வந்தது. நான் அதை கிளிக் பண்ணி, என்ன 2 நிமிஷம் சாட்சி, நான் அதை கவனித்தேன். ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு சாட்சி சொன்னான். நல்லா கவனிங்க அன்பானவர்களே. இந்த வாலிப பிள்ளையோட அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரா, அம்மாவும் ஒர்க் பண்றாங்க. இந்த பொண்ணும் ஒரு நர்ஸ் நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒர்க் பண்றா. ஆனா பாருங்க, அவங்க வீட்டுல ஆசீர்வாதமே இல்லையா. நம்ப முடியுதா? கவர்மெண்ட் வேலை அப்பா, அம்மா நர்ஸ், இந்த பொண்ணு நர்ஸ். ஆனா பாருங்க, உங்களுக்கு ஒரு வீடே இல்லையா. சொந்தக்காரங்கெல்லாம் ஏளனம் பண்ணாங்களாம், சொந்தக்காரங்கெல்லாம் சிரிப்பாங்களாம். இதான் இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, வாழ்க்கை நல்லா இல்லை, எதிர்காலம் நல்லா இல்லை. ஆனா ஒரு ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினா, நீ கர்த்தருக்கென்று விதைக்காததுனாலதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. நீ தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யற? நீ தேவ ராஜ்யத்துக்கு ஒண்ணுமே செய்யாம நீ எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நீ தேவ ராஜ்யத்துக்கு ஒண்ணுமே செய்யாம நீ எப்படி தேவனிடத்துல நன்மையை பெற முடியும்? இந்த வார்த்தை அந்த மகனுடைய உள்ளத்தை உடைச்சிச்சான். ஆண்டவரே, இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு நன்மையை பெற்றோம், உங்க ராஜ்யத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு அந்த மகன் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நான் தேவன் ராஜ்யத்துக்கு விதைக்க போகிறேன், தேவ ராஜ்யத்துக்கு நான் விதைப்பேன். எனக்கு தேவன் கொடுக்குற வருமானம் கையின் பிரயாசத்துல தேவ ராஜ்யத்துக்கு என்று நான் விதைப்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. பாருங்க, அந்த தீர்மானம் எடுத்து ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறா. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய பணம், அந்த லோன் சாங்ஷன் ஆகி அவங்க சொந்த வீடை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தாராம். சில மாதங்களுக்குள்ள அந்த வீட்டை முடிச்சு, கடந்த சில வாரங்களுக்கு தான் பால் காய்ச்சி முடிஞ்சிச்சு. பல ஆண்டுகளாக எங்க வாழ்க்கையில தடைப்பட்ட நன்மையை என் தேவ ராஜ்யத்துக்கு நான் விதைக்க வேண்டும் என்று விரும்பி தீர்மானித்து நான் செய்த போது கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று அந்த மகள் சொன்னார். அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்ல முடியும், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் உங்க வாழ்வில் கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கிற விதையை ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் வாழ்வில், கர்த்தருக்கென்று ஏதோ ஒன்றை செய்கிறவருடைய வாழ்வில் கர்த்தர் நிறைவான நன்மையை தருவார், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கர்த்தருக்கு செய்யுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த திறமை, தாளந்த தேவ ராஜ்யத்தில் பயன்படுத்துங்க. ஆத்துமாதாயம் பண்ணுங்க, ஆத்துமாக்களை சம்பாதிங்க. நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்தா போதும், என் பிள்ளை மட்டும் வந்தா போதும், என் மனைவி கணவன் மட்டும் வந்தா போதும் நினைக்காம அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. தேவன் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்த உங்கள் விளைவின் முதல் பலனா கர்த்தரை கனம் பண்ணுங்க. நல்லா சம்பாதிச்சேன், நான் சாப்பிட்டேன், திருப்தி அடைஞ்சேன் வாழாதீங்க. கர்த்தர் இந்த மாதம் எல்லாம் உழைக்க விரட்டந்தா அவருக்கு என் பங்கு ஒன்றை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று விசுவாசத்தோடு கொடுத்து பாருங்க. சில சொல்லுவாங்க, நிறைய வந்தா கர்த்தருக்கு கொடுப்போம். நான் நானே சொல்லுவேன், சின்ன தொகையில உண்மை இல்லாத ஆளு கோடி கொடுத்தாலும் உண்மையா இருக்க மாட்டாங்க. நான் என் குடும்ப வாழ்க்கையில சின்ன தொகையில ஊழியத்தை ஆரம்பிச்சேன், அதிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு என்று ஏதாவது செய்ய நினைச்சா கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார். அல்லேலூயா. இருக்கிற
ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துறேன். கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யுங்க, என்ன முடியுதோ செய்யுங்க. உங்க பணிவிடையாதா செய்யுங்க, ஊழியமாதா செய்யுங்க, உங்க திராணிக்கு தக்கதா செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒருவனையும் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. தாவீதின் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்தார். ஒரு 3 தேவ பிள்ளைகள் வாழ்வில் பார்த்தோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். தமக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தமது ஆலயத்தில் தரித்திருக்கிறவர்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவருக்கென்று ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறவருடைய வாழ்வில் தேவனும் தமது பலனை கொடுக்கிறார், தமது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்க வாழ்விலே தேவன் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவார்.